வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிடி மேக்ஸ் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட. இந்த படம் ஒரு பைக்கர்ஸ் கேங்னால ஒரு எக்ஸ் ரேசரோட லைஃப்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுது அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. அந்த எக்ஸ் ரேசர் சியோலி அப்படின்ற ஒரு பொண்ணு. இவரோட குடும்பமே ஒரு மாதிரி ரேசிங்ல பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இவரோட அம்மாவும் ஒரு பயங்கரமான ரேசரா இருந்திருப்பாங்க. கேன்சர்னால இறந்து போயிருப்பாங்க. தன்னோட அப்பா மற்றும் தம்பியோட இவ வாழ்ந்துட்டு இருப்பா. 2 வருஷங்களா கிட்டத்தட்ட ரேசிங் அப்படின்றதே இவ தொற்றுக்கவே மாட்டா. காரணம் ஒரு ஆக்சிடென்ட். அந்த டைம்ல இவ என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா, தன்னோட தம்பியை ட்ரெயின் பண்ணி அவனோட பைக் ரெடி பண்ணி இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஒரு முக்கியமான ரேஸ்ல அவனோட தம்பி தோத்துடுறான். அந்த டைம்ல அவங்க குடும்பம் ஒரு மிகப்பெரிய பினான்சியல் கிரைசிஸ்க்கு தள்ளப்படுது. இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக அவன் தம்பி ஒரு கேங், அதாவது ஏகப்பட்ட கிரைம்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக்கர்ஸ் கேங்கோட ஒரு டாஸ்கை பண்றதுக்காக இவன் முன்னாடி போறான். போனதுக்கு அப்புறம் மட்டும் என்னென்ன மாதிரியான பிரச்சனையில அவன் மாட்டான். அதுக்கப்புறம் அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் என்னென்ன விஷயங்கள் பண்றா அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த சியோலியோட கேரக்டர் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு கெத்தான ஒரு ஃபீமேல் ரேசர் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பிசிக்கலாவுமே அந்த அளவுக்கு மாசா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அவங்களோட அந்த டுவர்ட்ஸ் எண்ட் வரக்கூடிய சேஸ் சீக்வன்ஸ், அதாவது அந்த கேங்கோட சேர்ந்து இவங்க பண்ணக்கூடிய அந்த சம்பவமா இருக்கட்டும், ரேஸுக்கு ரெடி ஆகிற அந்த விதமா இருக்கட்டும், அது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த ரேசிங் சீக்வன்சஸ் படமாக்குன விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஆக்சுவலா இது பாரிஸ்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சிட்டியை கவர் பண்ண விதம் அண்ட் இந்த கேங் அந்த சிட்டிக்குள்ள பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ், இது எல்லாமே ரொம்ப நீட்டா கேப்சர் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி அந்த டர்ட் பைக் ரேஸ் இருக்குல்ல, அந்த சீன்ஸுமே ஓரளவுக்கு சிம்பிளா இருந்தாலும் நீட்டா எடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி லைனா இருந்தாலும் பெருசா போர் அடிக்காம போன ஒரு படம் தான். அதுவும் 1.25 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சது அப்படின்றது ஒரு குயிக் வாட்சாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்துல பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னுமே நிறைய இடங்கள்ல அந்த எமோஷனல் டீடைலிங் அப்படின்றது பெட்டரா இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தினால இந்த ட்ராமா ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை விஷுவலா காட்டியிருக்கலாம். இன்ஃபேக்ட் அதனால அவங்க படக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்ற மாதிரி சில சீன்ஸ் வச்சிருந்திருக்கலாம். ஸோ தட் அந்த ஸ்ட்ரகிள் நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எப்படி ஒரு டிரான்சிஷனுக்கு உள்ளாகுறாங்க அப்படின்ற அந்த காட்சியுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை கடத்த தவறிட்டாங்க. அதே மாதிரி இதுல அந்த எமோஷனல் சீக்வன்சஸ் பிட்வீன் சிஸ்டர் பிரதர், இதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். அதுலயுமே பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட் அப்படின்றது கிரியேட் ஆகல. அண்ட் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதுமே இருந்திருக்கலாம். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்லாம் எல்லாம் தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.